Okay. Hello friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற another the current affairs session Ebola. Ebola அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவலில் பெரிய ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன இந்த அவுட்பேக் அப்படிங்கிறது அகைன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் ஆரம்பிச்சு அதர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் பரவுமா அப்படிங்கிறது பெரிய டவுட் ரைஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் ஏர்போர்ட் ஏரியாலாம் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரிக்ட் அண்ட் சர்வலன்சஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எபோலா அப்படிங்கிறது இந்தியா மாதிரி ஒரு பாப்புலஸ்டிக் கண்ட்ரியில் சிம்டம்ஸை கிரியேட் பண்ணும்போது அது பெரிய கான்சிக்வன்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ எபோலா அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கும்போது எபோலானா வாட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பேசிக்காக ஒரு வைரஸ் ஒரு டிசீஸ் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அது என்ன மாதிரி டைப்ஸ், அது டிசீஸ் டிசோரா இல்லை அந்த டிசீஸ் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணணும், வேக்சின் இருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த அவுட் பிரேக் காய்ச்சு என்ன மாதிரி கான்சிக்வன்ஸ் கிரியேட் பண்ணுது, WHO அது ஏதாவது ரெலவெண்ட் திங்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இது ரெலவெண்ட்டான பேசிக் MCQs. So Ebola is what? It's a severe and often fatal viral disease affecting human and non-human primates. It is caused by infection with Ebola virus, member of the filoviride family. Ebola அப்படிங்கிற ஒரு வைரஸ் அப்படிங்கிறது not only affected human but also non-human primates. Bats affect பண்ணும், monkeys affect பண்ணும், and other for example yes antelopes இந்த மாதிரி அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹை. அப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க ஃபாரஸ்ட் ஹியூமனோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். என்ன ஆகும், இந்த மாதிரி எபோலா வைரஸ் ஸ்ப்ரெடிங் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ the Ebola virus is ecology and transmission. பொதுவாக இந்த எபோலா வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அனிமல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இட்ஸ் anthropogenetic disease. What is that? It's an anthropogenetic disease. Anthropogenetic disease. Okay, so இதெல்லாம் ஹியூமன் இருந்து அனிமல் இருந்து ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகுது, அதெல்லாம் anthropogenetic disease சொல்லுவோம். So this is a pattern என்ன இதான். So ஒன்னு chimpanzee or other kind of animals or like this இந்த மாதிரி அனிமல் என்ன ஆகும்னா அதோடைய சலைவா இல்லை சாப்பிட்டு தூக்கி போடுற பழங்கள், இது அதோடைய யூரின், தென் அதோடைய அதர் கைண்ட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் லைக் பிளட் அண்ட் அதர் திங்ஸ், இது எல்லாமே என்ன ஆகும்னா ஹியூமனை இன்டைரக்டாவோ டேரக்டாவோ டச் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த ஹியூமன் ஹண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணும்போதோ இல்லை அனிமல்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாவது ஒரு ஃபுட்டை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய சலைவா அண்ட் அதோடைய ஹேர் அதோடைய பாடி ஃப்ளூயிட்ஸ் என்ன ஆகும்னா இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகும், அது இந்த பர்சன் அஃபெக்ட் பண்ணும். இந்த பர்சன் அஃபெக்ட் பண்ணும்போது இந்த பர்சன் எப்படி ஒரு கம்யூனிட்டி வைஸ் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பர்சன் எவ்வளோ இறந்துருக்காரு அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் போயிடும். அப்படி தெரியாமல் போகும்போது என்னன்னா இந்த பர்சன் இறந்ததுக்கப்புறம் ட்ரெடிஷனலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபண்டல் ப்ராக்டிஸ், ரொம்ப கூட்டமாக பீப்புள் இருக்கிறது, அவங்கள ஒவ்வொருத்தராக தொடுத்துட்டு பார்க்கறது, பேசுறது, அவங்க பக்கத்தில் உட்கார்றது, இந்த மாதிரி அந்த டெட் பாடிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டல் ட்ரெடிஷன்ஸ். இந்த ட்ரெடிஷனல் எல்லாமே என்ன ஆகுது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டிசீஸை ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பண்ணுது. சிவர் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் லெவல் அண்ட் அன்ப்ரொடெக்டட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணும்போது நம்ம கையில் க்ளவுஸ் போடணும், மாஸ்க் போடணும், அடிக்கடி இந்த பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் கையை வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப க்ளீனான பெட் கொடுக்குறது, ரொம்ப ஹைஜீனான வாட்டர் சப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இது மாதிரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் சரியாக இல்லாதனால இல்லை சரியாக கிடைக்காதனால என்ன இந்த ஸ்ப்ரெட்டிங் லெவல் ரொம்ப அதிகமாகும். இவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் unprotected contact with blood and body fluids. So இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ப்ளீடிங் ஆகும். இப்போ ப்ளீடிங் ஆகுது இல்லாமல் அந்த பிளட் டச் பண்ணுறது இல்லை வாமிட் மேலே படுறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் லெவல் இன்க்ரீஸ் இருக்கு. இப்படி தான் ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஹியூமன் மூலமாக என்ன ஆகுது, அதர் கம்யூனிட்டிக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சோ ஃபார். எக்ஸ்ட்ரா டிஸ்கவரிஸ் ஃபர்ஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் காங்கோ அப்படிங்கிற இடத்துல எபோலாங்கிற ரிவர் பக்கத்தில் இந்த ஃபர்ஸ்ட் டிசீஸ் ஃபைண்ட் பண்ணுறாங்க. அதனால அது பேர் எபோலா வைரஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே, the simultaneous outbreak first எங்க outbreak ஆகுது 1976 சூடான்ல outbreak ஆகுது, also democratic ரிபப்ளிக் காங்கோலயும் ரெண்டு இடத்துலயும் outbreak ஆகுது. இந்த outbreak
பேண்டமிக் எபிடெமிக் வேர்ட்லாம் கேள்விப்பட்டோம்னா லாக்டவுன் நடக்க கேள்விப்பட்டிருக்கோம். எப்போ 2020 இல்லையா? பேண்டமிக் அவுட்பரேக் அவுட்பரேக்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிசீஸ் இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் வைரஸ் பேத்தஜன் வாட்டெவர் ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டின் ஆகி அந்த பர்టిక్యులர் பிளேஸை டிஸ்டர்ப் பண்றது, அதனால அஃபெக்ட் ஆகுதுன்னா அவுட்பரேக் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த பர்టిక్యులர் பிளேஸ் அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாம கூட மற்ற ஸ்டேட்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல அஃபெக்ட் ஆகுதுன்னா பக்கத்துல பக்கத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஊகான் அப்படிங்கிற இடத்துல ஊகான் அப்படிங்கிறதுனாச்சு கோவிட்-19 அப்படிங்கிற வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த ஊகான் என்னச்சு அதர் சைனா பார்ட் ஆச்சு. அதர் சைனா நிறைய வேர்ல்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்ப அந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆர்டினரி சொல்லுவாங்க, அவுட்பரேக் சொல்லுவோம். ஏன்னா அந்த அவுட்பரேக் ஆன இடத்துல இருந்து அது சுத்தி ஏரியால பரவுது பாத்தீங்களா? அப்படி பரவுது என்னன்னா மற்ற எல்லா ஸ்டேட்ஸ் பரவும். ஃபார் எக்ஸாம்பிள் அதர் ஏரியா ஊர் எல்லாத்துக்கும் பரவுது என்னன்னா அது நம்ம எபிடெமிக் சொல்லுவோம். எபிடெமிக் டிஷ் அப்ப என்னன்னா அந்த அவுட்பரேக் ஆன இடத்துல இருந்து அது சுத்தி ஏரியால வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது அந்த கண்ட்ரிக்குள்ள நடக்கிற விஷயமா இருக்கும். இது கான்டினென்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதர் கான்டினென்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது என்னது பேண்டமிக் சொல்றோம். சோ 2020 என்ன பண்ணோம், நம்ம லாக்டவுன் இதுக்காக கோவிட்-19 பேண்டமிக்காக இந்த மாதிரி உலகம் முழுக்க இந்த வைரஸ் வந்ததனால இப்போ இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா அவுட்பரேக் கண்டிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 1976 ல சூடான் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ல இது அவுட்பரேக் ஆச்சு. அப்புறம் கொஞ்சமா அந்த வைரஸ் பண்ணாங்க. அதர் அவேர்னஸ் அண்ட் கேம்பஸ் அண்ட் வேக்சினேஷன் மூலமா கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ என்ன கொஞ்சம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு சொல்றாங்க. இந்தியா மாதிரி என்ன பண்றாங்க, எல்லா வேர்ல்ட் ஏர்போர்ட்டையும் ஸ்டிக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவே என்ன பண்ணாங்க, ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளிருந்து வர வெளிய உள்ள வரவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட்டா சர்வேலன்ஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரிக்ட்டா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த மாதிரி எப்பவுமே வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, ஒரு சேஞ்ச் பிரிகாஷன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் டைப்ஸ் இல்ல 6 டைப்ஸ் இருக்கு. 6 டைப்ஸ் இருக்கு. Ebola virus, Sudan and one by who and Thai forest, Reston and Bombali. இதுல Reston Ebola virus like மட்டும் human பெரிய லெவல்ல டேஞ்சர் கிரியேட் பண்றது கிடையாது. மத்த எல்லா வைரஸும் ஹியூமன் பெரிய லெவல்ல டேஞ்சர் கிரியேட் பண்றது. the most deadliயான வைரஸ் இந்த Ebola virus. Ebola virus is common chikungunya and dengue, malaria and other flu, influenza virus. இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகும்போது வரக்கூடிய சேம் சிம்ப்டம்ஸ் தான். தலைவலி வருது, அந்த கை கால் வலி வருது, வாமிட் வருது, டயர்ட்னஸ் வருது. இதெல்லாம் சிம்ப்டம்ஸ் தான். டயரியா வெரி காமன் சிம்ப்டம்ஸ். அதனால இது எவ்வளவு வைரஸ் அதர் கைண்ட் ஆஃப் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ண ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கு. ஓகே இதோட சிம்ப்டம்ஸ் பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் symptoms என்ன early symptoms fever headache muscle pain weakness short throat இதெல்லாம் நிறைய common symptoms but இதெல்லாம் மத்த kind of நம்ம dengue chikungunya and malaria மாதிரி kind of disease வரனால நம்ம spread பண்ண முடியல, difference பண்ண முடியல. advanced symptoms என்னன்னா vomit, diarrhea, rash, internal and external bleeding. இந்த மாதிரி ப்ளீடிங் ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும், அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகி மினிமம் 7 to next 12 to 13 days என்ன ஆகும்னா 90% இறந்து போயிடுவாங்க. அதுல ஃபேட்டலிட்டியான டிசீஸ் இந்த எபோலா வைரஸ். 20 to 90% டெத் ரேஷியோ. இது ஸ்ப்ரெடிங் லெவல்னா blood, saliva, sweat, vomit, semen up to 50 days வரைக்கும் இருக்குறாங்க. up 50 days வரைக்கும் ஒருவேளை எபோலா இன்ஃபெக்ட் ஆன பர்சன் செக்ஷுவலா கான்டாக்ட் வச்சிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அவங்க கூட பீப்பிளுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே சோ இதெல்லாம் very முக்கியமான தியரி. என்ன மாதிரி இதெல்லாம் ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது. கான்டாக்ட் வித் கண்டாமினேட் சர்ஃபேஸ் இன்ஃபெக்டட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எபோலா பேஷண்ட்ஸ் அந்த இடம் எல்லாம் கண்டாமினேட் அவங்க வாமிட் பண்ணுவாங்க, சலைவா விழுந்துரும், அவங்களுடைய ஸ்வெட் அதுல இருக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட் கண்டாமினேட் ஏரியா and very possible spreading disease from the atmosphere. Okay and animals, fruit bats, monkeys and chimpanzees இந்த மாதிரி அனிமல்ஸ் சாப்பிடுற ஈட் பண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் தெரியாம சாப்பிடும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். and very importantly not airborne. இது airborne வழியா ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே அது நோட் பண்ண வேண்டிய ஏன்னா இதெல்லாம் ஈஸி. ஓகே காஃப் கிடையாது.
பட் sneezing droplet spread ஆகும். அந்த droplets என்ன ஆகும் பக்கத்துல இருக்கிற மேல பட்டுச்சு, ரொம்ப பக்கத்துல இருக்கிற மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகே இது நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது. டயக்னோசிஸ் டெஸ்ட்னா RT-PCR டெஸ்ட் தான் இருக்கு. அப்புறம் ELISA டெஸ்ட் அண்ட் வைரஸ் ஐசோலேஷன் இதெல்லாம் பண்றனால ஒரு யூனிவர்சலான டெஸ்ட் கிடையாது. யூனிவர்சலான டெஸ்ட் கிடையாதுனால கண்டுபிடிக்கிறது ஃபைண்ட் பண்ண ரெகக்னைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இதுக்கு வேக்சின்ஸ் இருக்கு. வேக்சின் WHO பண்ண வேக்சின்னா ஸ்பைன் வேக்சின். ஸோ இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்டர் நெக்ஸ்ட் வேக்சின் இருக்கு. அது ஸ்பைன் வேக்சின். இப்போதைக்கு WHO அப்ரூவ் பண்ண வேக்சின். அப்போ நமக்கு எபோலா வைரஸ் ஆன்டி வைரஸ் வேக்சின் தெரியுது. அது மூலமா நம்ம எபோலாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் தான். பட் இந்த வேக்சின் எவ்வளவு அவைலபிளா இருக்கும் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரெண்டான விஷயம். அதனால இது மாதிரி வைரஸ் நம்ம ஸ்ப்ரெட் ஆகி அதை கண்ட்ரோல் பண்றதை விட prevention is better than cure. Okay. Next இந்த மாதிரி ஒரு WHO மாதிரி ஒரு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னா first World Health Organization outbreak surveillance ஒரு வைரஸ் unknown வைரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏதாவது அவுட்பreak ஆச்சுன்னா அந்த அவுட்பreak ஆன இடத்துலயும் அப்புறம் வேர்ல்ட் அதர் கண்ட்ரீஸ் வந்து அவேர்னஸ் பண்ணி பப்ளிக் எஜுகேஷன் இம்பார்ட்டன்டான ஒர்க். இந்த மாதிரி வைரஸ் இங்க அவுட் ஆயிருக்கு. இந்த unknown வைரஸ் ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருச்சு சொல்லி என்ன பண்ணணும், நமக்கு அனௌன்ஸ் பண்ணணும். Wuhan 2020 2019 அப்படிங்கிற இந்த இயர்ல என்னன்னா Wuhan அப்படிங்கிற இந்த வைரஸ் அவுட்பreak ஆச்சு. இது COVID-19 வைரஸ் அவுட்பreak ஆனனால WHO நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி வைரஸ் அலாட் பண்ணாங்க. வேர்ல்ட்ல நிறைய இடங்கள் அவேர்னஸ்க்கு இது மாதிரி கோவிட் ஸ்ப்ரெட் பண்ண அலாட் பண்ணாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். ஒருவேளை இந்த வைரஸ் கட்டுக்கடங்கா போயினா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். லாக்டவுன் போடணும், சர்வேலன்ஸ் வேக்சின் ஸ்பீட் அப் பண்ணணும் அண்ட் டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வேக்சினேஷன் கேம்பெயின் வேக்சின் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அவேர்னஸ் கொடுக்கணும். COVID-19 அது மூலமா வைரஸ் அதுக்குள்ள பண்றதுக்காக கவர்மெண்ட் வேக்சின் பண்ணிருக்காங்க. கோவிஷீல்ட் அண்ட் கோவேக்ஸ் இது ரெண்டு என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. 140 கோடில 100+ என்ன பண்ணாங்க, வேக்சின் போட்டுருக்காங்க. இதெல்லாம் வைரஸ் பண்றதுக்கான ஸ்ப்ரெடிங் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் மெத்தட். லாஸ்ட் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன். அப்ப இந்த வைரஸ்க்கான ஒரு ஆன்டி ட்ரக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், டீம் பண்ணோம். ஃப்ரம் இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பா, UK, ஆப்பிரிக்கா, ஜப்பான் நிறைய கண்ட்ரில கூட்டிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணி என்ன பண்றோம், வேக்சின் ஒரு வைரஸ் வேக்சின் கண்டுபிடிக்கிறோம். இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் இதெல்லாம் முக்கியமான விஷயம். சோ ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது WHO என்ன மாதிரி விஷயம் பண்றாங்க அப்படிங்க இம்பார்ட்டன்ட்டான எல்லாமே. outbreak surveillance, emergency response, vaccine campaign, international coordination. Fair. So நம்ம எல்லாம் பார்க்கலாம். Ebola virus disease is caused by which type of pathogens? So fungus, bacteria, protozoa, RNA virus. Very important. RNA, இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் இருக்கணும். But questions become very simple. அவனே வைரஸ் கேட்க. Sometimes Ebola disease அப்படி கேட்டா அந்த வைரஸ் pathogen protozoa okay. RNA virus. Which statement regarding Ebola transmission correct? So spread mainly through air. No, இது air கிடையாது. It's spread contaminated water. It's not only spread via contaminated water. It spread through direct contact with the infected body fluids. So option C is the most correct. Spread through the insects. No. Animals. Chimpanzees and bats. இந்த மாதிரி kind of animals எல்லாமே spread பண்ணக்கூடிய. So it's all about virus. நீங்க என்ன பண்ணீங்க, இதுக்கு Ebola updates நோட் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் இந்தியால வேற டாக் போகுது. இப்போ கேரளா மாதிரி ஸ்டேட்ல நாம மோர் தென் நிறைய டிசீஸ் எல்லாம் ஆரிஜின் ஆகுது. ஏன் அங்க ஆரிஜின் டாக் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுங்க. பண்ணி கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. Thank you all.